السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله ما شاء الله لا يصرف سوء إلا الله. بسم الله ما شاء الله لا يسوق الخير إلا الله. بسم الله ما شاء الله ما كان من نعمة فمن الله. بسم الله ما شاء الله لا حول ولا قوة إلا بالله. الحمد لله الحمد لله الذي إنا نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கடைசி தூதர் காரூணிய வல்லல் எம்பெருமனார் நாகி திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அயரால் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வல்லவனின் வற்றா கிருபை என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறைநேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய மாபெரும் கருணையினால் ரஜப் மாதத்தின் 2வது ஜும்ஆவிலே வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ரஜப் மாதத்தினுடைய பரக்கத்து கொண்டு நம்முடைய பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. எல்லா விதமான நலவுகளையும் ஹைறுகளையும் அல்லாஹ் தருவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள், பலாய், முசீபத்துகள், சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சில குணங்கள் இருக்கிறது, சில விஷயங்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஒரு 3 விஷயம் இருக்கிறது. அந்த 3 விஷயங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். இதற்கு முன்னால் உள்ள நபிமார்கள் அந்த காரியங்களில் அதிக ஈடுபாடுகளோடு இருந்தார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 செயல்கள், 3 நன்மைகள், அந்த 3 நன்மைகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவனுடைய திருப்தியும்
நாளை மறுமையில் சுவனமும் நமக்கு பரிசாக கிடைக்கும். அப்படிப்பட்ட 3 செயல்கள் நம்முடைய வாழ்வியலில் நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். காரணம், அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்கின்ற அந்த அத்தியாயத்தில், நபிமார்கள் என்கின்ற அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா பலவிதமான நபிமார்களை பற்றி அல்லாஹு பேசுகிறான். பல நபிமார்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்கள் அல்லாஹுவோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்கின்ற அந்த அழகிய வரலாறுகளை அல்லாஹு பதிவு செய்துவிட்டு கடைசியாக அவன் குறிப்பிடுவான், இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத். அல்லாஹு குறிப்பிடுகிறான், அல்லாஹு விரும்பக்கூடியது இதைத்தான் அல்லாஹு விரும்புகிறான். அல்லாஹ் எதை நேசிக்கிறான், அல்லாஹ் எதை விரும்புகிறான்? அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியாவில் 90வது வசனத்தில் அல்லாஹு குறிப்பிடுகிறான், இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், கானு ஆகிவிட்டார்கள், ஹும் அவர்கள், யுஸாரிஊன ஃபில் கைராத் நன்மையான விஷயங்களில், நலவான விஷயங்களில் தீவிரப்படுத்தக்கூடியதை, உடனே செய்யக்கூடியதை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடியது நன்மை என்று நமக்கு தெரிந்தால், நன்மை என்று கேள்விப்பட்டால், நன்மை தரும் என்ற செயல் நமக்கு விளங்கினால் அதை உடனடியாக செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் விரும்புகிறான். காலம் போன போக்கில் வணங்குவதை அல்லாஹ் விரும்பவில்லை. நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு, ஆஃபியத்தோடு, இளமையோடு அல்லாஹ்வுடைய பாதையில் அவனை வணங்கி இருக்கக்கூடிய அந்த செயலை அல்லாஹ் விரும்புகிறான். நமக்கு எது நன்மை என்று தெரிகிறதோ, நமக்கு நன்மை எது என்று புரிகிறதோ அதை உடனடியாக செய்ய வேண்டும். நீங்கள் பயானாக இருக்கட்டும், பயானிலே கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அல்லது அல் குர்ஆன் படிக்கின்ற பொழுது வரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஹதீஸ்களில் படிக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நமக்கு நன்மை என்று தெரிந்தால், நன்மை என்று அல்லாஹ் அதற்கு கூலி கொடுக்கிறான் என்று தெரிந்தால் அதை உடனடியாக நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அவர்களை பாராட்டித்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதற்கு உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 வயது அவர்களுக்கு பூர்த்தியாகிறது. எத்தனை வயது? 80 வயது. 80 வயது பூர்த்தியாகியவுடன் அல்லாஹு தஆலா கூறினான், இப்ராஹிமே, நீங்கள் ஹத்னா செய்யுங்கள், சுன்னத்து பண்ணுங்கள், சுன்னத்து செய்யுங்கள், மார்க்க கல்யாணம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். 80 வயதில் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கரத்தில் ஒரு சிறு வாளை போன்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். வாளை போன்று ஒரு கத்தியை வைத்திருக்கிறார்கள். அதுகொண்டு அவர்கள் ஹத்னா செய்து விடுகிறார்கள். ஃபி நஃப்ஸிஹி, தானாக ஹத்னா செய்து விடுகிறார்கள். ஹத்னா செய்து முடித்தவுடன் முகர்ரமுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். வருகை தந்து, ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நேசரே, அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் சுன்னத்து கல்யாணம் என்றால், ஹத்னா என்றால் எதுவென்று தெரியாமல் இருந்தீர்கள். இப்போது பாருங்கள், நீங்கள் ஹத்னா செய்து விட்டீர்கள். இரத்தம் போய்க் கொண்டிருக்கிறது, இரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, அல்லாஹ்வுடைய அம்ரு வருகிறது. வந்தவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக ஹத்னா செய்து விடுகிறார்கள். புதிதாக முதலாக செய்யப்பட்ட ஹத்னா அல்லவா, அது முறையாக செய்தார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ரத்தம் சொட்டுகிறது. ரத்தத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். முகர்ரமுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஏவல். அல்லாஹ் கூறிவிட்டான், என்னை ஏவி விட்டான், நீ செய் என்று கட்டளையிட்டு விட்டான். நான் எப்படி காலதாமதம் செய்ய முடியும்? நான் எப்படி என்னுடைய நேரத்தை வீணாக்க முடியும்? இறை கட்டளைக்கு உடனடியாக பதில் தருவதுதானே ஒரு அடிமையினுடைய ஒரு உண்மை விசுவாசியினுடைய அடையாளம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எத்தனை விஷயங்கள்
எத்தனை விஷயங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள் என்ற எத்தனையோ அமல்களை, எத்தனையோ காரியங்களை இன்றைக்கு நாம் தவிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடமிருந்து அந்த அமல்கள் எல்லாம் தூரமாகி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிகிறது இது நல்ல விஷயம், இது நல்ல காரியம், இதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான், அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான் என்று நமக்கு தெரிகிறது. தெரிந்தும் கூட நாம் அதில் பாராமுகமாகத்தான் இருக்கிறோம். அதன் மீது நமக்கு தேட்டம் ஏற்படுவது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை உடனே ஏற்று நடந்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தாலா அவர் ஒரு உம்மத், அவர் ஒரு பெரும் சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒருவர் அல்ல, அவர் ஒரு சமுதாயம், அவர் ஒரு உம்மத் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பாராட்டி சீராட்டி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனையோ நல்லறங்கள், எத்தனையோ நற்காரியங்கள், எத்தனையோ நன்மையான விஷயங்கள் நம்மிடமிருந்து அது விடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு நன்மைன்னு தெரிஞ்சிச்சா அதை உடனடியாக செஞ்சிடணும். அல்லாஹ் அதற்கு தனி கூலி வைத்திருக்கிறான். அந்த விஷயத்தை நாம் கேள்விப்படுகிறோம், முதலாக கேள்விப்படுகிறோம். அது நன்மை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நமக்கு தெளிவாகிறது. இது நல்ல விஷயம், இதற்கு அல்லாஹ் நன்மை வழங்குகிறான், கூலியை வழங்குகிறான் என்று நமக்கு தெரிகிறது. தெரிந்தால் நாம் உடனடியாக அந்த அமலை நாம் செய்துவிட வேண்டும். அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அந்த அமல் சின்னதோ பெரியதோ, அது பழசு அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த அமலை நம்ம உடனடியாக செய்யணும். துர்ரத்துன் நாசிஹீன் என்ற கிதாபில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று ஒரு பகுதியை பதிவு செய்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோயுற்று படுத்திருப்பார்கள், நோயாளியாக படுத்திருப்பார்கள். வேறொரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர்கள் கர்ப்பிணியாக இருப்பார்கள். அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஒரு தேட்டம் இருக்கும் அல்லவா, எதையாவது சாப்பிட வேண்டும் என்று பிரியமும் ஆவலும் ஏற்படும் அல்லவா, அதுபோன்று ஒரு ஆவல் ஏற்படுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதுளை சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. கர்ப்பிணிகளுக்கு ஏதாவது ஒரு உணவை உண்ண வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். காரணம், அவர்கள் நாம் ஏதாவது சாப்பிட்டு அது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதேனும் அது பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வாயும் வயிறுமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாடு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அது வாந்தியாக அது வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அந்த சமயத்தில்தான் ஃபாத்திமத்து ஸஹ்ராயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு மாதுளை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். அலியிடத்தில் இதுவரை எதுவும் கேட்டது கிடையாது. எதுவுமே அலியிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபாத்திமா, அலியிடத்தில் நீங்கள் கேட்காதீர்கள். அப்படி கேட்டு அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அது தர்ம சங்கடமாகிவிடும், மிகவும் கவலைப்படுவார்கள். ஆகவே அவரிடம் நீங்கள் எதையும் கேட்காதீர்கள் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் ஹதரத் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கர்ப்பிணியாக அந்த சமயத்தில் அவர்களுக்கு மாதுளை சாப்பிட வேண்டும் என்ற பேராவல் ஏற்படுகின்ற பொழுது நம்ம எதற்கும் ஆசைப்படுகிறோம். என்னிடத்தில் வீடு இல்லை என்று நாம் யோசிக்கிறோம், ஒரு வீடு வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம், வசதியாக வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு மாதுளை தான், ஒரே ஒரு மாதுளம்பழம். அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகின்ற பொழுது தனது அருமை கணவனார் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களிடத்திலே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். இதுவரை கேட்டதில்லை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது, அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுது. கையில் ஒரு சில திருகங்கள் மாத்திரம் இருக்கிறது, ஒரு திருகம் அல்லது 2 திருகம் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு கடை தெருவுக்கு செல்லுகிறார்கள், கடை வீதிக்கு செல்லுகிறார்கள். அங்கே சென்று ஒரு மாதுளையை வாங்கி வருகிறார்கள். ஒரு மாதுளையை வாங்கி வரக்கூடிய வழியில் ஒரு மோசமான ஒரு மனிதர், மோசமான ஒரு சூழலில் மிகவும் தள்ளாடிய அந்த பெரியவர் ஒருவர், நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, எனக்கு ஏதேனும் சாப்பிட கொடுங்கள், கையில் மாதுளையை பார்த்தவுடன் இந்த மாதுளை எனக்கு தாருங்கள், நான் பசி போக்க வேண்டும்,
பசியை போக்குவதற்காக அந்த மாதுளை எனக்கு கொடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த வறியவர், அந்த எளியவர் கேட்கின்ற பொழுது இவர்களால் மறுக்க முடியவில்லை. ஒரு பக்கம் தன் ஆசை மனைவி இதுவரை கேட்டதில்லை, ஒரே ஒரு மாதுளையை தான் கேட்டிருக்கிறார்கள், அதை நாம் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் இதை கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளிவிட்டோமோ என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருத்தப்படுவார்களோ என்கின்ற எண்ணம் தான் இவர்களுக்கு ஏற்படுகிறது. வாங்கி கொடுக்கலங்கிற அந்த வருத்தம் அல்ல, நாம் வாங்கி கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்றால், இந்த பழத்தை இவர் கொடுத்து விட்டோம் என்றால் நாம் தர்ம சங்கடத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளாக்கி விட்டோமே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருத்தப்படுவார்களே என்று ஒரு கவலை. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய வசனம் வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர் வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், உங்களை கேட்கக்கூடியவர், ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் உங்களிடத்தில் கேட்டால் அவரை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள், நீங்கள் விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறானே. இப்பொழுது என்ன செய்வது? அவர்கள் உடனடியாக முடிவெடுத்து அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், அல்லாஹு தஆலாவினுடைய வசனத்திற்கேற்ப அல்லாஹ் நீங்கள் ஏழையை விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறிய அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த பழத்தை கொடுத்து விடுகிறார்கள். அந்த ஏழைக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்து விட்டு வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டில் கதவை திறந்து பார்த்தால் ஒரு கூட நிறைய பழங்கள் இருக்கிறது. என்ன பழம்? அங்கே அவர்கள் தர்மம் கொடுத்தார்கள் அல்லவா, ஒரு மாதுளை. அல்லாஹு தஆலா அங்கே கூட நிறைய மாதுளம்பழத்தை அவர்கள் காணுகிறார்கள். வேறொரு அறிவிப்பின் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள். வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்தில் கதவு தட்டப்படுகிறது. கதவை திறந்தவுடன் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கூட நிறைய மாதுளம்பழத்தை வைத்து கொண்டு நிற்கிறார்கள். அதை வாங்கிய அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இது யார் கொடுத்தது, இது என்ன விஷயம் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்காக அன்பளிப்பு கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? வீட்டில் அவர்களுக்கு எதுவும் இருக்காது. உடுத்துவதற்கு ஒரு உடை இருக்கும், சில பாத்திரங்கள் இருக்கும், சமையல் அறை தனியாக கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள் தெரியுமா? இன்றைக்கு நம் பெண்களுக்கு இதற்கு படிப்பினை உண்டு. நம்முடைய பெண்களுக்கு இந்த வரலாற்றில் நிறைய படிப்பினங்களும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் நிறைய உண்டு. இன்றைக்கு அது இல்லை இது இல்லை என்று பெண்கள் வருத்தப்படுகிறார்கள், தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள், தங்களுடைய குடும்பத்தில் பலவாறு பேசுகிறார்கள். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஹசன் ஹுசைன் 2 நபர்களும் தொட்டிலில் படுத்திருப்பார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நிரந்தர வேலை எதுவும் கிடையாது. அவங்க புல்லை அறுத்து கொண்டு யாரிடத்தில் ஒட்டகம் இருக்கிறதோ அந்த ஒட்டக இருக்கக்கூடிய வீட்டில் கொண்டு விற்றுவிட்டு ஒரு சில திர்ஹங்களை சம்பளமாக வாங்கி வருவார்கள். புல் அறுத்து அதை சேகரித்து அதை விற்று எந்த வீட்டில் ஒட்டகம் இருக்குதோ அந்த வீட்டில் கொடுத்துட்டு அதற்காக ஒரு சில கூலிகளை வாங்கி வருவார்கள். பேரித்த மரங்களுக்கு தண்ணீர் இறைத்து காலையிலிருந்து மாலை வரை பேரித்த மரங்களுக்கு தண்ணீர் இறைத்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சில திரகங்களை வாங்கி வருவார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரம், இதுதான் அவர்களுடைய உழைப்பு. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் ஒரு சில திரகங்கள் தான், தீனார்கள் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் ஹுசைன் 2 பேர்த்தையும் தொட்டில்ல அவங்கள போட்டு அவங்க வீட்டு வேலையை அவங்க செய்வாங்க. கோதுமையை அரைப்பார்கள். அரைத்து அவர்களுடைய கைகள் எல்லாம் காய்த்து விடும், காயம் ஏற்பட்டு போய்விடும். அவர்களை ஆட்டுவதற்கு கூட குழந்தை உறங்க வைக்க வேண்டும். அதற்கு கூட நேரம் இல்லாததின் காரணமாக ஒரு வரலாற்றின் அடிப்படையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் கோதுமைகளை அரைத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வைத்து விற்று வர சொல்லுவார்கள். அவர்களுக்கு தனியாக சமையல் செய்வதற்கு கூட நேரம் இருக்காதாம். திருகையை அவர்கள் அரைத்து கொண்டே இருப்பார்கள்.
இன்றைக்கு போன்று அன்றைக்கு மிக்சி கிரைண்டர்லாம் கிடையாது. இன்றைக்கு நாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஈமானுடைய அடிப்படை, ஈமானுடைய விதைகள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் சிரமங்களையும் சகித்து இந்த தீனுல் இஸ்லாத்தை அவர்கள் வளர்த்தார்கள். அவர்கள் பெரிசாக எதையும் ஆசைப்பட்டது கிடையாது. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த ஈமான் தான் என்று, இந்த ஈமான் உறுதிதான் வேண்டும். நாம் வாழும் பொழுதும் ஈமானோடு வாழ வேண்டும், மரணிக்கும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு நமக்கு அது பழங்காலத்து வாழ்க்கை. இன்றைக்கு வாழ முடியுமா என்று நாம் யோசிக்கிறோம். அவர்களை குறை காணுகிறோம். நாம் சஹாபத்துகளையும் சஹாபிகளையும் நாம் குறை காணுகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய சிந்தனையும் நாம் குறை காணுகிறோம். குர்ஆன் இறங்குகின்ற பொழுது நேரடியாக பார்த்த கண்கள், அன்னலம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க பெருமை மிக்க அந்த சஹாபிகளையும் சஹாபிய பெண்களையும் நாம் இன்றைக்கு குறை காணுகிறோமே. நம்முடைய ஈமான் எப்படி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க மாவு அரைச்சிக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா, குழந்தை ஆட்டணும் அல்லவா, காலில் கைத்தை கட்டி அவங்க காலை இழுப்பாங்க, இங்கே திருகையும் அரைச்சிக்கிட்டு இருக்கும். இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டம் அதிகமாகின்ற பொழுது ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. உம்மா, அன்னையே, மிகவும் வீட்டினுடைய வேலை பளுவின் காரணமாக கஷ்டமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்தில் வீட்டில் இல்லை. வாப்பா வந்தால், என்னுடைய வாப்பா தந்தை வந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் எனக்கு ஒரு அடிமையை தர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வேலை செய்வதற்காக ஒரு அடிமையை கேட்கிறார்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். ஃபாத்திமா, உங்களுக்கு வேலை கஷ்டமாக இருக்கிறதா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், வீட்டு வேலைகள் செய்வது, வீட்டினுடைய பணிகளை செய்வது, குழந்தைகளை பராமரிப்பது, சமையல் செய்வது, வாழ்வாதாரத்திற்காக மாவுகளை அரைப்பது, இது போன்ற வேலைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு வேலையாளை, ஒரு பணியாளரை, ஒரு அடிமை எனக்கு கொடுத்தால் எனக்கு இலகுவாக சிரமம் இல்லாமல் இருக்கும். அவர்கள் சுகபோக வாழ்க்கைக்காக அல்ல, தன்னுடைய சிரமத்தை போக்குவதற்காக ஒரு அடிமையை கேட்கிறார்கள். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் நம்முடைய வீட்டு பெண்களுக்கு ஒரு படிப்பினை. அவர்கள் என்ன கூறினார்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகளே ஃபாத்திமாவே, வீட்டு வேலை செய்வது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். உன் கணவனாருக்கு துணிகளை துவைப்பது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். உன் கணவனுக்கு துணி துவைப்பதும், உன் கணவருக்கு உணவுகளை பரிமாறுவதும், உன் குழந்தைகளை பராமரிப்பதும், அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதும், வீட்டில் சமையல் செய்வதும், துணிகளை துவைப்பது, வீட்டு சமையல் செய்வது, கணவன் குழந்தைகளை பராமரிப்பது, இதற்கு கூலி அல்லாஹ் என்ன வழங்குகிறான் தெரியுமா? நீங்கள் வீட்டு வேலை செய்கின்ற பொழுது உங்களுடைய உடம்பிலிருந்து, உடலிலிருந்து அது வேர்வை துளிகள் சிந்துகின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்தில் ஷஹீதனுடைய இரத்தத்தை விட சிறந்தது. ஷஹீதனுடைய கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான். ஷஹீதனுடைய கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான். வீட்டு வேலைகளை செய்வது, வீட்டினுடைய பணிகளை செய்வது, கணவனுக்கு எண்ணெய் தேய்த்து விடுவது, குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து விடுவது, இதுவெல்லாம் இன்றைய கால பெண்களிடத்தில் அரிதாகிவிட்டது. இது நான் ஏன் செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் வீட்டினுடைய பணிகளை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி, ஃபாத்திமா புரிந்துகொள், அது ஷஹீதுடைய அந்தஸ்தை உயிர் தியாகம் செய்தால் என்ன கூலி அல்லாஹ் வழங்குவானோ, அல்லாஹ் அந்த கூலியை நீங்கள் வீட்டு வேலை செய்வது, உன் கணவனார் வீட்டிற்குள் வருகின்ற பொழுது நல்ல புன்முறுவலுடன் அவர்களை வரவேற்றால் அல்லாஹ் அபரிதமான கூலிகளை வழங்குகிறான். அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறான். ஆகவே இது கஷ்டமாக நினைக்காத. உங்களுக்கு ஒரு திக்ரை சொல்லித்தரேன்னு சொல்லி ஃபாத்திமா திக்ரே ஃபாத்திமா என்று சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. சொல்லிவிட்டு இரவு உறங்க போகின்ற பொழுது இதை சொல்லிட்டு படுங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு
உங்கள் காயத்திற்கு அல்லாஹ் மருந்தை தருவான், நிம்மதியான உறக்கத்தை தருவான், ராகத்தார உறக்கத்தை தருவான். இன்றைக்கு நாம் பெட்டுகளிலே சுகபோக வாழ்க்கையில் படுத்து கிடக்கிறோம். எத்தனையோ நபர்கள் மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறோம், சினிமாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கூறக்கூடிய இந்த வார்த்தைகள் சீரியல் கதை அல்ல, சீரியல் கதை அல்ல, சினிமா கதை அல்ல, உண்மை வாழ்க்கை வரலாறு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு. ஆனால் இன்றைக்கு சினிமா கதைகளை நாம் உண்மையில்லை என்று தெரிந்தும் ரசிக்கிறோம், ஆனந்தப்படுகிறோம். இதுவல்லவா இப்படி அல்லவா ஒரு கதை எடுக்க வேண்டும் பேசுகிறோம் அல்லவா. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா சமூக வலைத்தளங்களில் முஸ்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுவதை நம்ம தவறுன்னு சொல்ல வரலங்க. நம்முடைய ஈமான் இந்த அளவுக்கு நம்ம யோசித்து பார்க்குறோம். சினிமா ஒரு படம் நல்லா இருக்குது, அவன் அப்படி நடிச்சுறான், இப்போ பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதியை கூறுகின்ற பொழுது நமக்கு அதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் அந்த காலம். ஆனால் சினிமாவில் ஒரு கதை எடுத்துட்டானா சூப்பர், இது அல்லவா கதை, இப்படி அல்லவா இருக்க வேண்டும். யார் கூறுகிறா? இன்றைக்கு ஜும்மாவை விட்டுவிட்டு எத்தனை இளைஞர்கள் சினிமாக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். தொழுகையை விட்டுவிட்டு எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு சினிமா தியேட்டரிலும் சீரியல்களிலும் அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அவர்கள் வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதுவே உண்மை வரலாறு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறுகளை, இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை, நபிமார்களுடைய செய்திகளை கூறுகின்ற பொழுது நமக்கு போர் அடிக்கிறது, கஷ்டம் ஏற்படுகிறது. 2.5 மணி நேரம் தியேட்டரில் உட்கார்ந்துருக்கிற பொழுது தான் நமக்கு போர் அடிக்கிறது இல்லை. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிரிக்கெட்டை பார்க்குறோம், நமக்கு எந்த போரும் அடிக்கிறது இல்லை, நன்றாக இருக்கிறது. இதுதான் ஷைத்தானுடைய வேலை. நீங்கள் 1/2 மணி நேரம் நீங்கள் பள்ளியில் அமர்ந்தீர்கள் என்றால் இன்றைக்கு அதுதான் ஜிஹாது. ஜிஹாதுக்கு நம்ம வேற எங்கும் போக வேண்டாம், பள்ளிக்கு வாங்க, அதுதான் ஜிஹாது. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நேரத்தை ஒதுக்கி அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் செவிதாழ்த்தி கேட்கிறோம் என்றால் அதை விட வேற ஜிஹாது எது வேணும்? ஒரு 2 ரக்காத்து எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு 2 ரக்காத்து நம்மால் தொழுக முடிகிறது என்றால் அதுதான் ஜிஹாது. நம்ம வாளெடுத்து போராடுவதற்கு களத்திற்கு போக வேண்டாம். 2 ரக்காத்து பள்ளிவாசலில் எந்த சிந்தனையும் இல்லாமல் மன ஓர்மையோடு 2 ரக்காத்து நம்ம தொழுதோம் என்றால் அதுதான் ஜிஹாது. அதுதான் இன்றைக்குள்ள ஜிஹாது. நம்மளால் முடியுமா? யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா? இந்த கை தூக்குங்க பார்க்கலாம். என்னால் எந்த சிந்தனையும் இல்லாமல் 2 ரக்காத்து தொழ முடியும். உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா? நாம் யோசிக்கிறோம். அதற்கெல்லாம் நாம் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற சபைகளில் அமர்ந்து நம்மளுடைய மனதை ஓர்மைப்படுத்த வேண்டும். யாருனாலும் கை தூக்க முடியாது. என்ன உள்ளத்துக்குள்ளே தானே இருக்குது, நம்ம நினச்சா யாருக்கும் தெரிய போதா? அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, நமக்கு தெரியாது. உங்கள் உள்ளத்தில் என் உள்ளத்தில் என்ன ஓடுகிறது என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. படைச்சவனுக்கு தெரியும் அல்லவா, அல்லாஹுக்கு தெரியும் அல்லவா. அவன்கிட்ட நம்ம பொய் பேச முடியாது, மறைக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க மாதுளம்பழம் கேட்டார்கள், கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவுடன் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கூட நிறைய மாதுளம்பழத்தை வந்து கொடுக்கிறார்கள். அதை எண்ணி பார்க்கிறார்கள். எண்ணி பார்த்தால் 9 பழங்கள் தான் இருக்கிறது. அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சல்மான்கிட்ட கேட்குறாங்க, சல்மான் 9 தான் இருக்குது, 10 இருக்கணுங்கிறாங்க. எப்படி சொல்லுகிறீர்கள்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் 1க்கு 10 நன்மையை ஃபலகு அஷ்ரு அம்சாலிகா, நீங்கள் 1 நன்மை செய்தால், நீங்கள் 1 தர்மம் கொடுத்தால் 10னுடைய கூலியை நாம் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகவே 9 இருக்காது, 10 தான் இருக்கும் என்று சொன்னவுடன் அவங்க குர்ஆன் மேலிருந்து வச்சிருந்த நம்பிக்கையை பாருங்க. குர்ஆன் மேல் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு ஓர்மையான நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? எல்லாவற்றையும் பேசுகிறோம். இது குர்ஆன்ல இருக்குதா, இது ஹதீஸ்ல இருக்குதா, இது சஹீஹா, இது லைஃபா, எல்லாம் பேசுகிறோம். ஆனால் அதில் நம்பிக்கை இருக்குதா? நமக்கு அது மாதிரி செய்யணும், நம்பிக்கை இல்லை, செயல்படுத்த முடிவதில்லை. ஆனால் அவங்க இதில் 9 இருக்குது, ஆனால் 10 இருக்கணும் அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்போ அவங்க கையில் வச்சுருந்த, அவங்க கம்காட்டில் வச்சுருந்த அந்த ஒரு பழத்தை எடுத்து இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க.
இதுதான் கரெக்ட், இதுதான் சரி, 10 இருக்க வேண்டும். அல்லாஹ் 10ஐ 10ஆக கொடுத்து பூர்த்தி செய்து விட்டான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி துர்ரத்துன் நாசிஹீனில் பதிவு செய்கிறது. கஅப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நன்மை என்று நமக்கு தெரிந்தால் அதை உடனடியாக செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு கூலி அல்லாஹ் சுவனத்தை பரிசாக தருகிறான். அதைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்துல் அம்பியாவில் 90வது வசனமாக இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக 3 விஷயம், அதில் முதல் விஷயத்தை நாம் கூறிவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பாக்கி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 2 விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அப்படி நன்மையான விஷயங்களை விரைவாக செய்யக்கூடிய கூட்டத்தில் நம் யாவரையும் சேர்ப்பித்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.